வியூவர்ஸ், எங்கள் வீட்டில் காய்ச்ச பரங்கிக்காயில் வெல்லம் போட்டு அல்வா செய்ய போகிறோம். பையனுக்காக வெல்லம், பொடிச்ச வெல்லம் ஒரு 200 கிராம், ஒரு 200 கிராம் பரங்கிக்காய் பொடியாக செஞ்சது, முந்திரி, திராட்சை, நெய். எப்படி செய்யணுன்ட்டு வாங்க பண்ணுறத பாருங்கள். இந்த அளவுக்கு பூசணிக்காவை வேக வச்சு நாம் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கலக்கணும். வாங்க. 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி அரைச்ச பரங்கிக்காயை இதில் போட்டு வதக்கிக்கணும். ஏன்னா இதில் வதக்காமல் இருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது நெய்யில் போட்டு வதக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கிராம் அந்த வெல்லத்தையும் நாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வெந்து நல்ல நெய் பிரிஞ்சு வருது. உங்களுக்கு வேணும்னா ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா அது நல்லா சுருண்டு வரும். அந்த பதத்தில் நாம் இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த பதம் வந்த உடனே நாம் முந்திரி, திராட்சையை நல்லா வறுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக பூசணிக்காய் அல்வா வந்திருக்கு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெல்லம், நெய், முந்திரி இதெல்லாம் கலந்து அந்த பூசணிக்காய் செஞ்சு சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். இதனுடைய சத்துக்களை பற்றியும் இதில் சொல்கிறேன் நான். நீங்கள் அதையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.